நடிகர் விஜயை அடுக்கடுக்கான கேள்வி கேட்டு துளைத்தெடுத்த அண்ணாமலை, அதிர்ச்சியில் உறைந்த தாவேகா தொண்டர்கள், மக்களை சந்தித்து மக்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து போய் எல்லா வேலையும் விட்டுட்டு பரந்தூரில் நின்னா அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி அடுக்கடுக்கான கேள்வி கேட்குறாங்களே, மக்களுக்கு பக்கத்தில் உறுதுணையாக இருப்பாங்க அப்படின்னு பார்க்கின்ற பொழுது திமுக எதிர்வரிசையில் இருக்கக்கூடிய அண்ணாமலை கூட இப்படி விஜயை கேள்வி கேட்டு தொல்லை பண்ணுறாரு என்பதுதான் தாவேகாவினருடைய எண்ணமாக இருக்கிறது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கொஞ்ச நாளைக்கு முன்பாக அண்ணாமலையை சந்தித்து தாவேகா தொண்டர்கள் செல்ஃபி எடுத்த விஷயத்தை நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஒரு கட்சி தொண்டர்கள், ஒரு கட்சி நிர்வாகிகள் என்பதெல்லாம் தாண்டி அண்ணாமலையை ஆட நேசிக்கக்கூடியவங்களாக தாவேகா தொண்டர்கள் இருந்தாங்க. நாமளும் மதுரை ஏர்போர்ட்டில் போய் இறங்கின பிறகு ஓடி வந்து செல்ஃபி எடுத்த தாவேகா தொண்டர்களின் நிர்வாகிகளும் வீடியோவாக எடுத்து போட்டிருந்தோம். ஸோ இப்படி அண்ணாமலை மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய தாவேகா தொண்டர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கும் விதமாக இன்னைக்கு அதே விஜயை பார்த்து அண்ணாமலை அவர்கள் அடுக்கடுக்கான கேள்வி கேட்டிருக்கிறாரு. அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியில் உறைந்திருக்கின்றார்கள். அதை விட திமுக பதறியே இருக்கிறது. ஏன் திமுக பதறி இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் பார்க்கலாம். இப்போ அண்ணாமலை அவர்கள் நடிகர் விஜய்க்கு என்ன மாதிரி கேள்விகளை அடிக்கிருக்காரு அப்படின்ற விஷயத்தை ஒரு நிமிடம் பார்த்துட்டு வந்துருங்க. அப்படி இருக்கும் பொழுது இதே விஜய் அவர்கள் கட்சி எப்போ ஆரம்பிச்சாங்க? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு வருஷமா ஏன் பரந்தூருக்கு போல? அப்போ February 2, 2024 நான் கட்சி ஆரம்பித்தேன். இன்னைக்கு February 2, 2025 நான் கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் வந்துருச்சு. ஸோ ஒரு வருஷமா என்ன பண்ணீங்க? ஒரு வருஷமா நீங்க கட்சி ஆரம்பிச்சிட்டீங்களே, கட்சி தலைவராக கடிதம் எழுதியிருக்கலாமே. ஸோ அந்த 900 நாள் மக்கள் போராடுறாங்கன்னா நீங்க கட்சி அறிவிச்சு 365 நாள் மக்கள் எக்ஸ்ட்ரா போராடி இருக்காங்கல்ல. அதனால் நான் கேட்கிறேன், இது அரசியலா, இது ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையா? இதே விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச முதல் நாள் அங்கே போயிருக்கலாம்ல, முதல் வாரத்தில் போயிருக்கலாமே, முதல் மாசத்துல போயிருக்கலாமே, முதல் 100 நாள்ல போயிருக்கலாமே. அது எதற்கு கட்சி ஆரம்பித்து ஒரு வருட காலம் கழித்து போகணும்? அந்த கேள்வியும் மக்கள் கேட்பாங்கல்ல. ஓ, அப்ப இந்த அரசியல்வாதிகள் அது அரசியல் பண்ண போறாங்களா, இல்ல உண்மையாலுமே போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு தீர்வு சொல்ல போறாங்களா? இதையும் சாதாரண மக்கள் கேட்கிறாங்க. அதனால விஜய் அவர்கள் போனது தவறு இல்லை. பட் செல்லும் பொழுது எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா ப்ராசஸ் என்ன, இல்ல மத்திய அரசை ஏன் உள்ளே இழுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் திரும்ப திரும்ப நான் வைக்கக்கூடிய கேள்வி. இந்த கேள்வியை பார்த்த பிறகு நண்பர்களுக்கு சில எண்ணம் வரலாம். என்ன எண்ணம் வரலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, என்னங்க நடிகர் விஜய் அவர்கள் மக்களை போய் சந்திப்பதை அண்ணாமலை தான் முடிவெடுப்பாரா? ஏன் இப்போ சந்திச்ச, ஏன் அப்போ சந்திக்கல அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் அவர்களை கேள்வி கேட்பாரா? அந்த கட்சி தலைவருக்கு சுதந்திரம் கிடையாதா? அப்போது அண்ணாமலையை கேட்டு தான் நடிகர் விஜய் அவர்கள் செயல்பட வேண்டுமா? காவல்துறை தான் 58 கண்டிஷன் போட்டு கல்யாண மண்டபத்தில் போய் அந்த மக்களை சந்திக்க வச்சிருக்குன்னு பார்த்தா அண்ணாமலை அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா நீ எப்போ கட்சி தொடங்கின, நீ எப்போ போய் மக்களை சந்திச்சிருக்கலாம், இப்போ போய் சந்திச்சிருக்கிறியே அப்படின்னு கேட்பதில் நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அங்கே ஒரு நியாயம் இருக்குதுங்க. ஏன்னா பரந்தூர் விஷயமானது முடிவுக்கு வரப்போகுதுங்க. ரெண்டாவது, இந்த பிரச்சனை 910 நாளாக எரிந்து கொண்டு இருக்குதுங்க. ஒரு வழியாக இந்த அரசாங்கம், அதாவது தமிழக அரசாங்கம் அந்த மக்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்குதுங்க. இந்த பிரச்சனையை ஆரம்பத்திலே முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் கட்சி தொடங்கின தொடக்க நாள்லேயே போய் சந்திச்சிருக்கலாம். இல்லை கட்சி தொடங்காத பொழுதே வந்து பரந்தூர் விஷயத்தை கேள்விப்பட்டு பொது நலத்துடன் வந்து இந்த பிரச்சனையுடைய தொடக்கத்திலே போய் அந்த மக்களை சந்தித்து அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லியிருந்தா பிரச்சனையை பெருசாகாமல் இந்த அளவுக்கு வளராமல் நாம் தொடக்கத்திலே கிள்ளி எறிஞ்சிருக்கலாம். ஆனால் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் பரந்தூர் விமான நிலையம் வேண்டாம் என்று அந்த மக்களை சந்தித்து அந்த மக்களை உசுப்பேற்றிட்ட பிறகு பெரிய ஸ்டாராக இருக்கக்கூடிய நம்ம நடிகர் விஜய் அவர்களும் பிரச்சனை முடிவுக்கு வருகின்ற போது கொளுத்தி போட்டு வராருன்னா இவருக்கு பிரச்சனை தீர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதா, இல்லை இந்த பிரச்சனையை வச்சு நாமளும் 4 ஓட்டு வாங்க வேண்டும் என்று சுயநலத்துடன் போய் இப்போ சந்திச்சிருக்கிறாரா அப்படின்ற கேள்வி அண்ணாமலைக்கு எழுதுங்க. ஏன்னா ஆரம்பத்திலே போய் சந்தித்து இருந்தார் என்றால் ஓஹோ இந்த பிரச்சனை பெருசாகிறது, பரந்தூரில் விமான நிலையத்தை அமைக்க முடியாது, நாம் ஒரு முடிவுக்கு வந்துடுவோம், வேறு இடத்த தேர்வு செய்வோம் அப்படின்னு வந்து அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா முடிவெடுத்திருக்கும். அதை விட்டுட்டு கடைசி நேரத்தில் போய் மீண்டும் மக்களை கிளறி விட்டு வருவதனால என்ன ஆக்கப்பூர்வமான செயல் செஞ்சிட்டாரு நடிகர் விஜய் அப்படின்றதா அண்ணாமலை எண்ணமாக இருக்குது. ஏன்னா இந்த கேள்விகளை மட்டுமே வந்து நடிகர் விஜய்க்கு அண்ணாமலை வைக்கல. அதே மாதிரி தமிழக அரசாங்கம் செய்திருக்கக்கூடிய தவறு என்ன என்பதையும் அண்ணாமலை அவர்கள் சுட்டி காட்டியிருக்கின்றார். எப்போது பரந்தூரில் விமான நிலையம் வேண்டாம் என்று அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கிராம மக்களும் ஒன்று திரண்டு போராடினாங்களோ அப்பொழுதே போய் ஆக்கப்பூர்வமாக உட்காந்து
அவங்க இடத்துல பேசி அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவோ அதை நிறைவேற்றிருக்க வேண்டும். நிலம் எடுப்பது மாநில அரசாங்கத்தின் கையில் இருக்குது. ஸோ நிலம் எடுக்கக்கூடாது என்று சொல்கிறாங்கன்னா, அது மட்டும் இல்லை, நீண்ட போராட்டம் நடத்துகிறாங்கன்னா அவங்க பக்கத்தில் ஏதோ ஒரு நியாயம் இருக்குது. அந்த நியாயம் என்ன என்பதை காது கொடுத்து அரசாங்கம் கேட்டிருக்கணும். ஆனால் அந்த அரசாங்கமானது யாரையோ அனுப்பி அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துது. ஆனால் முதலமைச்சர் போய் அங்கே உட்காந்து என்னங்க பிரச்சனை, உங்களுக்கான பிரச்சனை தீர்ப்பது என்னுடைய கடமைங்க, வளர்ச்சி வேண்டுமா வேண்டாவா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டாக இருந்தாலும் சரி, சாலையாக இருந்தாலும் சரி, உங்களை மாதிரியான பல விவசாயிகள் தியாகம் செய்ததுனால தான் இங்கே வந்திருக்குது. நம்ம சாலைக்கு போகிறோம், சர்ன்னு போய் கடையில் பொருள் வாங்கி திரும்ப வரோம். ஸோ இதெல்லாம் யாரோ ஒரு தியாகத்தினால தான் நடக்கிறது. அதனால் நீங்களும் நாட்டு வளர்ச்சிக்காக தியாகம் பண்ணத்தான் ஆகணும். ஆனால் நீங்கள் எவ்வளோ தியாகம் பண்ணுறீங்களோ அதை விட மும்மடங்காக இந்த அரசாங்கமானது உங்களுக்கு செய்யும். நீங்கள் எதிர்பார்ப்பது என்ன? வாழ்வாதாரத்துக்கு அரசாங்க வேலையா, நிலத்துக்கு நிலமா, இல்லை நிலத்துக்கு 3 மடங்கு பணமா, இல்லை இதே போன்ற ஒரு இடத்துல நிலமா? உங்களுக்கு எங்கே நிலம் வேணுமோ அங்கே நாங்கள் தரோம். ஆனால் இந்த இடம் என்பது நம்முடைய வளர்ச்சிக்கு தேவைப்பட ஒன்றாக இருக்கிறது அப்படின்னு முதலமைச்சர் போய் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கணும். இப்படி இந்த திமுக அரசாங்கமானது இந்த பிரச்சனையை ஆக்கப்பூர்வமாக கையாளாதது, தொடக்கத்திலேயே பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்காதது, இப்போ விஜய் அவர்கள் முடிவுக்கு வருகின்ற இந்த தருணத்தில் குத்தி கலர்கின்றார் என்றால் ஏன் இப்போ போய் சந்திக்கணும்? இந்த பிரச்சனை என்பது இப்போதான் விஜய்க்கு தெரியுமா? அதற்கு முன்பாக தெரியவே தெரியாதா? இத்தனை நாள் எங்கே தூங்கியிருந்தாரு அப்படின்னு கேள்வி கேட்பது நியாயமான ஒன்று தான். ஆனால் விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாரு? என்னுடைய கள அரசியலை விவசாயிகளுடைய காலை தொட்டு அதற்கு பிறகு தொடங்க வேண்டும் என்பதற்காக நான் நினைச்சேன். இரண்டாவது, பரந்தூரில் விமான நிலையம் வேண்டாம் என்பதை தொடர்பாக ராகுல் என்ற ஒரு பையன் பேசினா, அவன் பேசுனது என் நெஞ்சை தொட்டுருச்சு. அதனால் இந்த மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் என்பதற்காக ஓடோடி வந்திருக்கிறேன். நான் உங்கள் வீட்டு பிள்ளை மாதிரி உங்களுடன் கடைசி வரைக்கும் நான் இருப்பேன், கவலைப்படாதீங்க, நம்பிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சரி, அந்த ராகுல் பையன் அப்படி என்ன தான் பேசினா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. இப்போ கலைஞரை பொறுத்த வரைக்கும் தமிழ் சமுதாயம் முன்னேறுவதற்காக நிறைய எழுதியிருக்கிறாராம், வழிகாட்டி இருக்கிறாராம் அவருடைய எழுத்துக்கள் மூலமாக. அதனால் தமிழக அரசாங்கமானது கடலில் பேனா நினைவு சின்னம் வச்சு எங்கள் அப்பா தமிழ் சமூகம் முன்னேறுவதற்காகவும் நவீன தமிழகத்தை கட்டமைப்பதற்காகவும் நிறைய எழுதியிருக்கிறாரு, நிறைய உத்தரவு போட்டிருக்காரு. அதனால தான் பேனா நினைவு சின்னம் வைக்கிறோம் அப்படின்னு வருங்கால சந்ததியிற்கு கலைஞருடைய எழுத்தை காட்டுவதற்காக பேனா நினைவு சின்னம் வச்சிருக்கிறாங்களாம். அதே மாதிரி இந்த ராகுல் பையனை வந்து படித்து முன்னேறி வெளிநாடுலாம் போனால் கூட நான் பரந்தூரில் இருந்தேன், இதான் நான் படித்த பள்ளிக்கூடம் அப்படின்னு நான் படித்த பள்ளிக்கூடத்தை அடுத்து வருகின்ற தலைமுறைக்கு காட்டணுமா இல்லையா? அதுக்கு எங்கள் ஊர் இருக்கணுமா இல்லையா, எங்கள் நிலம் இருக்கணுமா இல்லையா, எங்கள் பள்ளிக்கூடம் இருக்கணுமா இல்லையா? ஆனால் ஏர்போர்ட்டுக்கு இது மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்புறம் என்ன வருது? உங்கள் அப்பாவுடைய சாதனைகளை காட்டுறதுக்கு பேனா வைக்கிறீங்க. அப்போது நான் எங்கிருந்து வளர்ந்து இந்த சாதனையை செஞ்சுருக்கேன் என்று காட்டுறதுக்கு பள்ளிக்கூடம் வேணுமா இல்லையா? அதெல்லாம் தயவு செய்து இங்கே விமான நிலையம் வேண்டாம் அப்படின்னு அந்த ராகுல் பையன் வந்து பேசினானா. அதை பார்த்துட்டு தான் நம்முடைய நடிகர் விஜய் அவர்கள் இந்த ராகுல் பையனுடைய வார்த்தையில் உந்துதல் ஏற்பட்டு வந்து அவனையும் பாராட்டி அந்த மக்களையும் சந்தித்து இருக்கின்றார். அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஏயா இப்போ வந்து சந்திச்ச அப்படின்ற விஷயத்தை மட்டும் சொல்லலை, இன்னும் சில விஷயங்களை அடுக்கி இருக்கின்றார். இப்போது நடிகர் விஜய்க்கு ஏர்போர்ட்டு வேண்டுமா வேண்டாமா, அவர் எந்த முடிவில் இருக்கிறாரு அப்படின்னு கேள்வி கேட்குறார். சரி, ஏர்போர்ட்டு வேண்டும் அப்படின்றதுக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன நியாயத்தை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. அதுக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டு 1000 ஏக்கராவில் இருக்குதான். ஆனால் டெல்லியாக இருந்தாலும் சரி, மும்பையாக இருந்தாலும் சரி 5000 ஏக்கரில் இருக்குதான். பக்கத்தில் இருக்கின்ற பெங்களூர் கூட 4500 ஏக்கராவில் இருக்குதான். அது மட்டும் கிடையாது, மற்ற விமான நிலையங்களை விட தமிழகத்தில் இருக்கக்கூடிய சென்னை விமான நிலையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு 2.5 கோடி பேர் வந்து பயன்படுத்துகின்றார்கள், போகிறாங்க வராங்களாம். ஆனால் இன்னும் ஒரு 5 வருஷத்தில் அது 10 கோடி பேர் பயன்படுத்தக்கூடிய ஒரு பெரிய விமான நிலையமாக மாறிடுமா. அதனால் இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா விமான நிலையத்தை பெருசாக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறதா. வளர்ச்சி என்பது விமான நிலையங்கள் மூலமாகவும் வரும், கட்டமைப்பு இல்லாமல் வளர்ச்சி எப்படி கொண்டு வர்றது? அப்படின்னா இந்த அரசாங்கமானது தொடக்கத்திலே வந்து இந்த விமான நிலையத்துடைய அவசியத்தை சொல்லியிருக்கணும். நிலம் விட்டு கொடுப்பதனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு உறுதியளித்துக்க வேண்டும். அதெல்லாம் செய்யவே இல்லையே. அதனால் இப்படி விமான நிலையத்துடைய அவசியத்தை நம்ம நடிகர் விஜய் அவரை தெரிஞ்சிருக்கிறாரா? அந்த மக்களை போய் சந்திச்சாரு, இல்லைன்னு சொல்லலை, எரியிற தீயில எண்ணெயை ஊற்றிட்டு வந்திருக்கிறாரா அப்படின்னு அண்ணாமலை கேட்குறார். ஏன்னா
கையில் தீர்வு இல்லாமல் அந்த மக்களை போய் சந்திச்சுட்டு அந்த மக்களை கொலைவெறிக்கு உள்ளாக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. அங்கே விமான நிலையம் வேண்டாம் என்றால் வேற எங்கே விமான நிலையம் வேண்டும், அதையாவது விஜய் அவர்கள் கை காட்டலாமே அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து கேட்டிருக்கிறாருங்க. நியாயமான கேள்விதான். விஜய் அவர்களும் சொல்லியிருக்கிறாரு, நான் வளர்ச்சிக்கு எதிரானவன் கிடையாது, ஏர்போர்ட்டு வரக்கூடாது என்று சொல்கிறவன் கிடையாது. ஆனால் இங்கே ஏர்போர்ட்டு வேண்டாம் அப்படின்றது தான் என்னுடைய நிலைப்பாடு. ஏன் இங்கே ஏர்போர்ட்டு வேண்டாம் அப்படின்னும் பொழுது இங்கே 90% விவசாய நிலங்கள், 90% நீர்நிலைகள், நீர்நிலைகளை அழிச்சதுனால தான் சென்னையானது வெள்ளத்தில் முழுகுது. இங்கே ஏர்போர்ட்டு கட்டினீங்கன்னா நிரந்தரமாக சென்னையில் வெள்ளம் வரும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாரு, எல்லாம் ரைட்டு தாயா, எங்கே தான் ஏர்போர்ட்டு கட்டுறது, இடத்த கை காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் பரந்தூரில் 910 நாளாக ஏர்போர்ட் வேண்டாம் என்று போராடுறாங்க. அப்படி இருந்தாலும் விடாமல் திமுக இங்கே தான் ஏர்போர்ட் நாங்கள் கட்டுவோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு திமுகவுக்கு இந்த ஏர்போர்ட்டை தாண்டி வேற ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கிறது, தேவை இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் திமுக அமைச்சர்கள் நிறைய பேர் இந்த பரந்தூரை சுற்றி நிலம் வாங்கி போட்டிருக்காங்க. ஜி-ஸ்கொயரோ நிலம் வாங்கி போட்டிருக்குது. இப்போ ஏர்போர்ட் வந்தால் அந்த இடம் பல கோடி ரூபாய் மதிப்பு கொண்டதாக மாறுமா. அப்படி பல கோடி ரூபாய் மதிப்பு கொண்டதாக மாறினா கோடி கோடியாக சம்பாதிக்கலாம் என்பதற்காக பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வராங்க அப்படின்னு அந்த மக்கள் சொல்கிறாங்க. எதன் அடிப்படையில் சொல்கிறாங்க கேட்டீங்கன்னா, ஆர்டிஐ தகவல் மூலமாக அந்த ஊர் மக்கள் சில தகவலை பெற்றிருக்கிறாங்க. ஆர்டிஐ மூலமாக என்னன்னா, பன்னூரில் முதல்ல விமான நிலையம் வரணும் அப்படின்னு இடம் தேர்வு செஞ்சிருக்கிறது திமுக. மாமுண்டூரை தேர்வு செய்திருக்குது. அதே மாதிரி சோழிங்கநல்லூர் மற்றும் திருப்பூர் இந்த இடங்களை தேர்வு செய்திருக்குது திமுக. அங்கெல்லாம் நீர்நிலைகள் குறைவான், விவசாய நிலங்கள் குறைவான். ஆனால் ஆர்டிஐ தகவல் மூலமாக 26% நீர்நிலைகள் கொண்டது பரந்தூர். அதே மாதிரி 90% விவசாய நிலங்கள் கொண்டது பரந்தூர். மற்ற இடத்துல விவசாய நிலங்கள் கிடையாது, நீர்நிலை கிடையாது. அங்கெல்லாம் விமான நிலையங்கள் கொண்டு போகாமல் பரந்தூரில் கொண்டு வந்திருப்பது திமுக அமைச்சர்களும் ஜி-ஸ்கொயரும் நிலம் வாங்கியிருப்பதனால தான் இங்கே கொண்டு வராங்க. அந்த நில மதிப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும், உள்நோக்கத்துடன் செயல்படுகின்றார்கள். உள்ளூர் மக்களை அழிச்சு அவங்க நலமாக இருக்கணும் என்று நினைக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய பரந்தூர் மக்கள் சொல்கிறாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் அவர்கள் சொல்கிறாரு, இங்கே விமான நிலையம் வேண்டாம், எங்கே ஒன்றாலும் கட்டிக்க அப்படின்னு சொல்கிறார். வளர்ச்சி தேவைதான், வளர்ச்சி தான் மக்களுக்கு வாழ்வாதாரம். ஆனால் அநியாயமாக அந்த மக்களை அழிச்சிட்டு வளர்ச்சி கொண்டு வந்தால் யாருக்கான வளர்ச்சி அப்படின்னு கேட்குறார். நாம் தமிழ் கட்சி என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு விமான நிலையமே தேவையில்லைங்கிறேன். ஏன்னா கவர்மெண்ட்டுக்கிட்ட விமானமே கிடையாதுங்கிறேன். கவர்மெண்ட்டுக்கிட்ட விமானமே இல்லாத போது கவர்மெண்ட் ஏன் விமான நிலையம் கட்டுது? பெரு முதலாளிக்கு தானே. பெரு முதலாளிகள் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக விவசாயிகளை அழித்து விமான நிலையம் கட்டுவீங்களா அப்படின்னு நாம் தமிழ் கட்சி சொல்லுது. ஆனால் அதுலேருந்து விஜய் அவர்கள் முற்பட்டு கொஞ்சம், ஏப்பா விமான நிலையங்கள் வேண்டும், ஆனால் பரந்தூரில் வேண்டாம், விவசாய நிலங்கள் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாருங்க. இதுக்கு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு, வேண்டாம் என்று சொல்வதற்கான ஆதாரத்தை திரட்டி வந்துட்டேன், ஓகேவா, இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு, ஆனால் விமான நிலையம் எங்கே அமைக்க வேண்டும் என்பதற்கான ஆதாரத்தை திரட்டி வந்திருக்கலாமே, அதை திரட்டி வரலையே, என்னப்பா உன்னுடைய நியாயம் அப்படின்னு வந்து விஜய் அவர்கள்கிட்ட அண்ணாமலை கேள்வி கேட்குறாரு. ஏர்போர்ட்டு அவசியம், ஏன் அவசியம் என்பதை அண்ணாமலை விளக்கிட்டாரு. ஆனால் தீர்வை தமிழக அரசாங்கத்துக்கு தராமல் மத்திய அரசாங்கத்தின் மீது எதற்காக விஜய் அவர்கள் பழி போடுறாருன்னு தெரியலையே அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தேர்வு செய்திருக்கக்கூடிய நிலத்தை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று விஜய் சொன்னார். அதுக்கு தான் அண்ணாமலை சொல்கிறாரு, நிலம் எடுப்பதும் ஆய்வு செய்வதும் தமிழக அரசாங்கத்தினுடைய கடமை. அந்த அரசாங்கம் செய்யாததை ஏன் மத்திய அரசாங்கத்தின் மீது பழி போடுறீங்க, மக்களை மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக திருப்புறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாரு. அது மட்டும் கிடையாது, பன்னூரை தேர்வு செய்த திமுக ஏன் வேணான்னு சொன்னாங்க, திருப்போரூரை தேர்வு செய்த திமுக ஏன் வேணான்னு சொன்னாங்க, மாமுண்டூரை தேர்வு செய்த திமுக ஏன் வேணான்னு சொன்னாங்க. இதுக்கெல்லாம் காரணத்தை விஜய் அவர்களை கேட்கணும். அங்கெல்லாம் கேட்க மாட்டார். ஆனால் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் தேர்வு செய்திருக்கக்கூடிய பரந்தூரை வந்து பார்த்தீங்கன்னா மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொல்கிறாரு. ஏன் சொல்கிறாரு? அதனால் இவ்வளோ கேள்விகள் இருக்குது, விஜய் அவர்கள் பதில் சொல்லுவாரா அப்படின்னு சொன்னார். அது மட்டும் கிடையாது, திமுக உண்மையாகவே பதட்டத்தில் தான் இருக்குது, பதறுகிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்கள் போயிட்டு பரந்தூரில் போராடுகின்ற மக்களை சந்தித்தாங்க. ஆனால் அப்படியாப்பட்ட தலைவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஆறுதல் மட்டும் சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஆனால் நடிகர் விஜய் அவர்கள் ஒரு படி மேலே போய்
பரந்தூர் விமான நிலையம் வராத அளவுக்கு நாங்கள் சட்ட போராட்டத்தை முன்னெடுப்போம். தாவக தொண்டர்கள் தொடர்ச்சியாக உங்கள் பின்னாடி இருப்பாங்க. உங்கள் வீட்டு பிள்ளையாக நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன்னு சொல்லிவிட்டு சட்ட போராட்டம் வரைக்கும் இறங்கிட்டாரு நம்ம நடிகர் விஜய். இதில் முக்கியமான விஷயத்தை ஒன்று சொல்லுங்க. இந்த பரந்தூர் விமான நிலையத்துக்காக பல இடங்களில் நிலமானது எடுத்தாச்சுங்க. கிட்டத்தட்ட நமக்கு தெரிஞ்சு ஒரு 40% நிலங்கள் பரந்தூர் பகுதியில் நிலம் எடுத்துட்டாங்க. இன்னும் ஒரு 60% தான், அதுவும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது. இந்த தருணத்தில் சட்ட போராட்டம் என்றால் அந்த மக்களே வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கல சட்ட போராட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஆனால் விஜய் அவர்கள் சொல்லியிருப்பது மீண்டும் எரியிற தீயில எண்ணெய் ஊற்றுற மாதிரி இருக்குது. அதனால் திமுக பதறுகிறது. அது மட்டும் கிடையாது, எத்தனையோ பேர் போய் பார்த்தாங்க. அப்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரந்தூர் விஷயம் வாழ்ந்து பெருசாகலை. நடிகர் விஜய் அவர்கள் போய் பேசுறது ரொம்ப பெருசாகி போச்சு. அது மட்டும் இல்லை, விஜய்க்கு வந்த கூட்டத்தை பார்க்கின்ற போது திமுகவுக்கு ஒரே பதற்றம் தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட விஷயங்களை பற்றி பேசினார். ஆனால் எனக்கு அவர் பேசுனதில் 2 விஷயம் பிடிச்சிருந்ததுங்க. ஒன்று, இந்த விமான நிலையம் வேண்டும் என்பதை விட வேறு ஏதோ ஒரு தேவை திமுகவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய தேவையை கோடிட்டு காட்டினார் பாருங்க, அது எனக்கு பிடிச்சிருந்தது. 2வது, சனாதனத்தை கொஞ்சம் தூக்கி பிடிச்ச மாதிரி இருந்தது. அது நமக்கு ஆறுதலாக இருந்ததுங்க. ஏன்னா பட்டியலின சமூகத்தை சார்ந்தவங்களை பொய் சொல்லி இஸ்லாத்துக்கும் கிறிஸ்துவத்துக்கும் அழைச்சி செல்லக்கூடிய நிலை தான் இன்னைக்கு இருக்கிறது. அப்படி இருக்கிற தருணத்தில் நீங்கள் கொல்லப்பட்ட அம்மனையும் சரி, எல்லை அம்மனையும் சரி முழுமையாக நம்புவதாக நான் கேள்விப்பட்டேன். நிச்சயமாக அந்த அம்மன்கள் உங்களை கைவிட மாட்டாங்க, தொடர்ச்சியாக நம்பிக்கையுடன் இருங்க, நல்லதே நடக்கும் என்று சொல்லிட்டு கொல்லப்பட்ட அம்மனையும் எல்லை அம்மனையும் தூக்கி பிடிச்சது நமக்கு பிடித்த மாதிரி இருந்ததுங்க. ஏன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் திருப்பரங்குன்றம் என்ன நடக்குதுன்னு தெரியும். நேற்று வரைக்கும் இந்துவாக இருந்தவன் இன்னைக்கு ஏதோ ஒரு காரணத்தினால இஸ்லாமியனாக மாறின பிறகு அவன் அது சிக்கந்தர் மலை என்று சொல்கிறான். கந்தர் மலையை சிக்கந்தர் மலையாக மாற்ற இருக்கின்ற முயற்சி எந்த அளவுக்கு எடுக்கிறாங்க. நமக்குள்ள ஒற்றுமையானது மதத்தால் வந்து பார்த்தா குலைந்து போகிறது. அந்த தருணத்தில் நம்முடைய குலதெய்வங்களை நினைவுபடுத்தி நம்பிக்கையுடன் இருங்க அப்படின்னு விஜய் சொன்னது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த 2 விஷயங்களை தாண்டி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் விஜய் தரப்பிலிருந்து பதில் கிடைக்குமா அப்படின்னு தான் பொறுத்து வந்து பார்க்கலாங்க. நன்றி.